இப்போ உளவுத்துறையில இருந்த சில நண்பர்கள் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்க வந்து ஒரு முக்கியமான ஒரு புள்ளிய பேட்டி எடுக்கணும். நீங்க வர முடியுமா? அப்படின்னு கேட்டாங்க. யாருன்னு சொல்லுங்க நான் வர்றேன்னு. இல்ல நீங்க அத நீங்க வரணும். நான் பேர் சொன்னோனே நீங்க வரணும் அப்படின்றாரு. இல்ல சார் நான் வர்றேன். என்னுடைய வேலையே அதானே அப்படின்னு சொல்லி, அந்த பேர கேட்டோனே உண்மையிலே எனக்கு ஜெர்க் ஆயிடுச்சு. இல்ல சார் நான் ஆஃபீஸ்ல கேட்டுட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆஃபீஸ்ல வந்து கேட்டுட்டு, சரி எடுத்துட்டு வாங்கன்ட்டாங்க. திரும்ப வந்து நான் வந்து சொல்றேன். இந்த மாரி ஆஃபீஸ்ல வந்து பசுபதி பாண்டியன் அவர்கள் வந்து பேட்டி எடுக்கணும்னு கேட்டேன். நான் வந்து ஓகேன்னு சொல்லிட்டாங்க. நாங்க போலாம் அப்படின்னா, இல்ல நம்ம முடியாது. அவங்கள்ட்ட வந்து ஒரு தகவல் சொல்லுவாங்க. அங்கருந்து நம்ம போலாம். அப்படின்னு அவர் சொல்றாரு. 2 நாள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னாரு. சரின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஒரு நாள் 2வது நாள் வந்து சொல்றாரு, இந்த மாரி நீங்க வாங்க நம்ம ஒரு இடத்துக்கு போவோம்ன்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போறாங்க. இங்கேருந்து ட்ரெயின் ஏறி போய் நம்ம வண்டலூர் அருகில வந்து ஒரு இடத்துல வண்டலூர் தாண்டின ஒரு ரயில்வே சாலையை தாண்டினதுக்கு பிறகு ஒரு அடர்ந்த முள்காடா இருந்தது. ஒரு பங்களா, ஒரு பாழடைஞ்ச பழைய பங்களா. அந்த பங்களாவை சுத்தி வெறும் முள்ளு இருந்திருக்கு. ஆனால் இப்ப நாங்க போகிறதுக்குள்ளேயும், மறுநாள் வர்றதுக்குள்ளேயும் என்ன ஆச்சுன்னா, எல்லாத்தையும் வெட்டி, அந்த இடத்தவே சுத்தம் பண்ணி, வெளியில வருகிற முள் மட்டும் தெரியும். உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துலயும் யாரும் பதுங்கி இருந்துறக்கூடாது அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை உணர்வுக்காக எல்லாத்தையும் வெட்டி வச்சிருந்தாங்க.